என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்க்கட்சியாக தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்தது. சொல்லுகிற அதிகாரம் பொதுச்செயலாளருக்கு மட்டுமே, முடிவெடுக்கிற அதிகாரம் பொதுச்செயலாளருக்கு மட்டுமே. அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய பைலா. அதாவது மந்திரியாக வேண்டும், பொறுப்பை கைப்பற்ற வேண்டும், அதிகார பதவிக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை அவர் அந்த மாதிரி பேச வைக்கிறதே தவிர. அனைவருக்கும் வணக்கம். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் கழகத்திற்கு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று பல்வேறு பிரச்சனைகளை, நீதிமன்ற நடவடிக்கைகளை எல்லாம் சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வந்த சோதனைகளை எல்லாம் வென்றெடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு 4.25 ஆண்டு காலம் சிறப்பானதொரு ஆட்சியை, பல்வேறு இன்னல்கள் இடையூறுகள் ஏற்பட்ட போதெல்லாம் அவற்றையெல்லாம் வென்றெடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதிநிலை அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லாமல் சிறப்பான ஆட்சியை நடத்தி மக்களுடைய பேரன்பை பெற்றவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். எழுச்சி பயணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற வெற்றி பயணத்தை தமிழகம் முழுக்க பயணம் செய்து தமிழ்நாட்டு மக்களுடைய பேரன்பை பெற்றவராக இருந்தவர் எடப்பாடியார் அவர்கள். தேர்தலின் போதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று மிகப்பெரிய வெற்றி பயணத்தை மேற்கொண்டவர் எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில், தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் 1,34,50,000 வாக்குகள் அளவுக்கு பெற்றிருக்கிறார்கள். தனித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்தவர் எடப்பாடியார் அவர்கள். இந்த நிலையில் இன்றைக்கு காலையில் பேட்டி கொடுத்திருக்கிற கூட்டணியோடு 53 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். தனித்து 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். இன்று காலையில் பேட்டி கொடுத்திருக்கிற CV சண்முகம் அவர்கள், எடப்பாடியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் கூட்டணி பேசினார்கள், அதை பேசினார்கள், இதை பேசினார்கள் என்று அவதூறாக அறவே இல்லாத ஒரு செய்தியை அவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு லாபம் சேர்க்கிற வகையில், கழகத்தவர்களை தம் பக்கம் ஈர்க்கிற வகையில் ஈர்ப்பதற்காக, சட்டமன்ற உறுப்பினர்களை தம் பக்கம் ஈர்ப்பதற்காக அவதூறான தவறான தகவலை தந்து கொண்டிருக்கிறார். என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்க்கட்சியாக தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்தது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடியார் அவர்களிடம், எடப்பாடியார் தான் சட்டமன்ற கட்சி தலைவர் என்று 47 பேரும், எடப்பாடியாரோடு சேர்த்து 47 பேரும் எடப்பாடியார் தான் கட்சி தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர் என்று கையெழுத்து விட்டுப்பட்டிருக்கிறார்கள். அந்த கடிதத்தை சபாநாயகரிடத்துல, பேரவைத் தலைவரிடத்துல ஒப்படைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் எடப்பாடியார் அவர்கள் கட்சியினுடைய, சட்டமன்ற கட்சியினுடைய கொறடாவை, மற்ற நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார்கள். இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கிற ஒன்று. கொடுத்திருக்கிறோம், விவாதித்திருக்கிறோம். இதற்கு முன்னால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை 2023 மகாராஷ்டிரா சிவசேனா வழக்கில் வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம், படித்து சொல்லியிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறோம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மட்டும்தான் கூட்ட முடியும். பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய லீடராக இருக்கிற, ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிற எடப்பாடியார் மட்டும்தான் கூட்டத்தை கூட்ட முடியுமே தவிர வேறு எவருக்கும் கூட்டுகிற அதிகாரம் இல்லை. ஏற்கனவே 9ஆம் தேதி கூட்டப்பட்ட கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவராக, சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடியாருக்கு அனைவரும் ஏகமனதாக கையொப்பமிட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தூய்மையான ஆட்சியை நடத்துவோம் என்று சொல்லுகிற தாவேக தலைவர் இது போன்ற நடவடிக்கைகளை எடுப்பார் என்று நாங்கள் நம்பவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாகத்தான் இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை என்பது அவர்கள் எடப்பாடியார் தலைவராக இருக்க வேண்டும் என்று அளிக்கப்பட்டிருக்கிற கையெழுத்து. அதற்கு பொதுக்குழு என்பது வேறு, இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற நடவடிக்கைகளுக்கான பிரச்சனை என்பது சொல்லுகிற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு மட்டுமே,
முடிவெடுக்கிற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு மட்டுமே. அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய பயிலா. சரி, ஆளுக்காலு எல்லாம் ஒவ்வொருவரும் சொல்ல முடியாது. அதாவது மந்திரியாக வேண்டும், பொறுப்பை கைப்பற்ற வேண்டும், அதிகார பதவிக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை அவர் அந்த மாதிரி பேச வைக்கிறதே தவிர, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கட்சியை, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த கட்சியை எடப்பாடியார் அவர்களால் இன்றைக்கு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிற இந்த இயக்கத்தை தொண்டர்களுடைய எண்ணத்தோடு, நிர்வாகிகளுடைய எண்ணத்தோடு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், வழிநடத்துகிறார்கள். திருமாவளவனை முதலமைச்சராக அதிமுகவும் திமுகவும் பேசினாங்க, அதை மறுப்பதற்கு இல்லை அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க, ஆயிரம் சொல்லுவாங்க அவங்க. இப்ப நீங்களே ஒரு செய்தி போட்டீங்க, நான் பார்த்தேன். இவர் ஆனந்த், புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வீட்டுக்கு வந்தாரு, இதோ பாருங்கள் காரை, இதோ பாருங்கள் உள்ளே இருக்கிறார் அப்படிலாம் செய்தி போட்டீங்க. இல்ல உண்மையா? உள்ள சபாநாயகர் வாழ்த்து பேசும்போது எடப்பாடி அவர்கள் பேசி மறுநிலை எஸ்பி வேலுமணி அவர்கள் பேச அனுமதிச்சாங்க. அதை பத்தி எல்லாம் கேட்டீங்களா? ஏன்னா 2 பேர் கட்சிக்கு 2 பேர் பேசியிருக்காங்களே. இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்று சபாநாயகர் சொல்லியிருப்பார் என்றால் நாங்கள் அதை எதிர்த்திருப்போம். ஒரு உறுப்பினர் என்கிற முறையில் அவர் கேட்டார். அதே போல அவரும் எந்த ஒரு கட்சியினுடைய பெயரையும் சொல்லாமல் தன் வேலுமணி என்கிற முறையில் தான் அவர் பேசினார். நாளைக்கு நம்பிக்கை சொல்லுவார். நாளை நடைபெற இருக்கின்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆணையின் அடிப்படையில் நாளைய தினம் நடைபெறுகின்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு எதிராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களிக்கும் என்பதை பொதுச் செயலாளர் முடிவு செய்திருக்கிறார். அதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டது. எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து வாக்களிக்கும். அது சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நன்றி, வணக்கம். அது மட்டுமல்ல, தொலைக்காட்சிகளில் நீங்கள் எல்லோருமே தொலைக்காட்சிகளில் சொல்லுகிற செய்தி, அந்த பக்கம் 30 பேர், இந்த பக்கம் 17 பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. யார் என்ன நீங்க சொல்றதுக்கு? நாங்க கவர்னர் சட்டப்பேரவை போய் கடிதம் கொடுக்குறோம், அவ்வளவு பேரும் போயிருக்கிறோம். அந்த தலையை எண்ணிருந்தீங்கனாலே உங்களுக்கு உண்மை தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? என்கிட்ட 26 பேர் இருக்கிறாங்க. முழுக்க தவறான நான் சொல்லல. ஒன் மினிட் மேடம். நேற்று பேரவைத் தலைவரிடத்துல கடிதம் கொடுப்பதற்காக நாங்க போன தலைகள் எத்தனைன்னு நல்ல டீட்டெயிலா, நல்ல பெரிய தலையா தான் இந்த டிவில போட்டோ வந்துச்சு. நீங்க எண்ணி இருக்கலாமே. இருங்க தலைவரை, அதாவது எல்லாரும் அண்ணன் தம்பி. சிவி சண்முகத்தை பார்த்தாக்க நான் வணக்கம் சொல்ல மாட்டேன்னா, ஏன்னா என்ன தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டேன்னா, அவர் என்னட்டு பேச மாட்டாரா? நன்றி.